ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜான் சாப்டர் 12 verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே இங்கே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். எல்லாருமே கண்டிப்பாக புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆனால் அந்த ஊழியத்தை எப்படி நம்ம செய்யணும், எல்லாருக்குமே ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நம்ம இந்த வசனத்தில் எதை மாத்திரம் எடுத்துக்கிறோம் தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், நடுவில் இருக்கிறத விட்டுட்டு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முந்தின வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்போது அவன் யாராக இருக்கணும்? ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பின் செல்லுகிற சீஷனாக இருக்கணும். முதல்ல சீஷன். இன்றைக்கி விசுவாசிகள் எல்லாருமே இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே யாரை ஆண்டவர் ஊழியம் செய்ய அழைக்கிறாருன்னா, முதல்ல நீ சீஷனாக இருக்கணும். நீ ஒரு டிசைபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியும். அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். லெட் ஹிம் ஃபாலோ மீ. என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போது கிறிஸ்து இந்த சம்பவத்தை எப்போ சொல்கிறாருன்னா, அவருடைய மரணத்தை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து பேசும்போது சொல்லுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இங்கே கிரேக்கர்கள் வந்தபொழுது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? 24ஆம் வசனம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். நான் விழுந்து ஒரு கோதுமை மணியாய் நான் மரிக்க வேண்டும் என்பதனை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு 25ஆம் வசனத்தில் உடனடியாக என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். அப்போது ஒரு நித்திய ஜீவனே எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம இந்த ஜீவனை வெறுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இந்த ஜீவனை எப்படி வெறுக்கிறது? சிலுவை சுமந்து தன்னைத்தான் வெறுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் தன் ஜீவனை அவன் வெறுக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எங்கே இருக்கிறனோ அப்படின்னா, நான் சிலுவை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எது வரைக்கும் பின்பற்றணும்? சிலுவை வரைக்கும். இந்த பூமியில் அவர் பிறந்து வாழ்ந்து அவர் நமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்து காட்டி சிலுவை பரியந்தம் அவர் கடந்து சென்றார். அந்த சிலுவை வரைக்கும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நம்மளும் சிலுவை வரைக்கும் கடந்து செல்லணும். நிறைய பேர் எங்கே வரைக்கும் வராங்கன்னா, கெத்செமனே தோட்டம் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து விலகி போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவால் எல்லா சீஷர்களையும் தன்னோடு கூட ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டி கொண்டு போக முடியல. அங்கே பார்க்கும்போது யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த 3 பேரை தான் கூப்பிட்டு போனார். எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா ஒரு சிலர் தான் அந்த இன்டிமெசிக்கு, அந்த
சிலுவை வரைக்கும் வரக்கூடிய ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதிலும் பார்க்கும்போது இந்த 3 பேரும் சிலுவை வரைக்கும் வரல. யோவான் ஒருத்தர் தான் வந்தார். அப்போது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பானா, சிலுவையிலே, சிலுவை பரியந்தம் இயேசுவை பின் செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒருவன் தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியும். அவனை தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா, கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் நம்முடைய இஷ்டப்படி நாம் விசுவாசிகளாக இருந்து கொண்டு நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ செய்ய ட்ரை பண்ணுறோம். ஆனால் பிதாவின் அங்கீகாரம் நமக்கு உண்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிதாவின் அங்கீகாரம், பிதா கனம் பண்ணணும். பிதா கனம் பண்ணணும்னா நம்ம முதல்ல சீஷனாக இருக்கணும், இயேசுவுக்கு பின் செல்லுகிற சீஷனாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கணும். எங்கே போனார் இயேசு கிறிஸ்து? இந்த வசனத்தை சொல்லும்போது எங்கே போகிறேன்னு சொன்னார்? சிலுவைக்கு. அந்த சிலுவை வரைக்கும், சிலுவையின் பாடுகள், சிலுவையினால் வரக்கூடிய உபத்திரவங்கள், அதை நாம் சகிக்கணும். அப்படி சகித்து கொண்டு ஊழியம் செய்கிறவன் தான், அவனை தான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். எனக்கு சிலுவை நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், பாடுகளை இன்றைக்கு அநேகர் புறக்கணித்துட்டு இன்றைக்கி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தே ஊழியம் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லை. உண்மையாக இயேசுவை நம்ம பின்பற்றி போகும்போது சிலுவை நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் நமக்கு நிச்சயமாக உண்டு. அந்த பாடுகளையும் நாம் சந்தோஷமாய் சகித்து நம்முடைய ஜீவனை வெறுத்து நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நம்ம என்னை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் பிதாவினால் கனம் பண்ணப்படுகிறவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை பின்பற்ற, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே அவர்களும் இருக்க கர்த்தர் கிருபை சகாயமும் செய்தரும். ஆசீர்வதித்துக்காரன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.